சார் இதேதுல்லா சார்கிட்டே கேட்கலான் இருக்கேன். தேர்தல் பங்கீடு வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கு வந்து விட்டார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவனுடைய இந்த கருத்துக்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கருத்துக்களை இன்னைக்கு பேசினார் அவர். நேற்றைய தினம் ஒரு நாளிதழுக்கு கொடுத்துருக்காங்க. நேற்றைய தினமும் இல்லை, அது பழைய செய்தி. அந்த நாளிதழ் எப்போ கொடுத்த செய்தி. அப்போ கூட அதில் வந்து நாங்கள் தாவேக்காவோட கூட்டணி பேசுகிறோம்லாம் சொல்லவே இல்லையே. தாவேக்காவும் எங்களை அழைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு. எல்லா கட்சியும் அழைச்சாங்க. ஏன் ஒரு காலத்தில் அதிமுகவும் மறைமுகமாக காங்கிரஸை வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டோம். எங்களை மட்டும் இல்லை, விசிகாவை கூப்பிட்டாங்க. அதில் நிலைமை தெரியும். அதுக்கு பிறகு தாவேக்காவும் கூப்பிட்றாங்க. காங்கிரஸுக்கு கொஞ்சம் ப்ளஸ் இருக்கிறதுனால, கிராக்கி இருக்கிறதுனால, வெயிட் இருக்கிறதுனால 4 பேர் கூப்பிட்டு தான் செய்வாங்க. ஆனால் அந்த இப்போ திமுக பார்த்துட்டு தான் இப்போ பேச்சுவார்த்தைக்கே வர போகிறாங்க இல்லையா? நாங்கள் 21 ஆண்டுகளாக திமுகவோட கூட்டணியில் இருக்கோம். 1 வருஷம் தான் கூடாமல் இருந்தோம். கூடாமல் இருந்தனால 2 பேருமே இழப்பை சந்தித்தோம் 2014. அந்த 1 வருஷம் தவிர 20 வருஷமாக 21 வருஷமாக காங்கிரஸும் திமுகவும் பலமான ஒரு கூட்டணியாக இருக்குது. அந்த கூட்டணியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்குள்ளே சில பேச்சுவார்த்தைகள் நடக்குது. நாங்களாவது அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம். முஸ்லீம் லீக் முடிஞ்சிருச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே போன்று இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள், இப்படி எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு கட்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கூட இல்லாத ஒரு கூட்டணி தான் எண்டு கூட்டணி. எண்டு கூட்டணினா உங்களுக்கு புரியும். ஆமாம், இந்த தேர்தலோட ஒரு எண்டு வந்துடும் அதுக்கு. அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கோம். இங்கே யாருனாலும் எப்படினாலும் பேசிட்டு போட்டோம். நீங்கள் கேட்டிருக்கீங்க, எங்கள் கூட்டணிக்குள்ளே எந்த விதமான குழப்பமும் இல்லை, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கள் கூட்டணி பலமானதுக்கு ஒரே காரணம் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அதே போன்று திரு ராகுல் காந்தி இருவருடைய அந்த இணைப்பு, அதாவது நாங்கள் சமூக நீதியை காப்பதற்கான முனைப்பு, பாஜகவை விரட்டதுங்கிறதுக்காண்டி உள்ள ஒரு பிணைப்பு. இது இப்படி தான் சொல்ல முடியும். அதனால் எங்களுக்கு கொள்கை அந்த அடிப்படையில் நாங்கள் ஒன்றா இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. யாரோ பேசுகிறாங்க, எந்தெந்த ஊடகங்களோ வரலாம். ஊடகங்கள்லாம் இன்றைக்கி பல நாடகங்களை நடத்தி கொண்டு இருக்குது. அதாவது நான் சொல்கிறது எல்லாம் உங்களை போன்ற சில ஊடகங்களை தவிர பல ஊடகங்கள் நாடகங்கள் நடத்தலாம், ஏழகங்கள் எதையோ எழுதலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த பூடகமாக பேசுகிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எங்கள் கூட்டணி தெளிவாக இருக்குது. இன்றைக்கு திரு செல்வ பெருந்தகை, திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அறிவித்த தலைவர், தமிழ்நாட்டு தலைவர், அவர் இன்றைக்கி தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் பலமாக இருக்கோம். வரக்கூடிய ராஜ்யசபாவுடைய அந்த தேர்தலில் கூட காங்கிரஸும் திமுகவும் இணைந்து போயிட போகுது அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் யார் எதை பற்றி பேசினாலும் நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேச்சுகள்லாம் சில காலம் வரைக்கும் பிப்ரவரி லாஸ்ட் வரை நம்ம ஃபர்ஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நிர்வாகிகளும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லையா? உண்மைதான். தேர்தல் வந்து பிப்ரவரியிலையோ மார்ச்லேயோ ஏப்ரல்லையும் இல்லை. இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியுடைய அந்த கூட்டத்தை பார்க்கும்போது மே மாதம் தான் நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் ஏப்ரல்களில் பல்வேறு விழாக்கள் இருக்கிறது, அப்படிலாம் இருக்கிறதுனால இன்னும் 2-3 மாதம் இருக்குது. நாங்களாவது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். இன்றைக்கி கட்சிகள் பேசி கொண்டு இருக்குது. இன்னும் அவங்க கூட்டணியில் புதுசாக யாரும் வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்த தேமுதிக என்ன இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு வந்துருச்சு. சீச்சி, இந்த பழம் புளிக்க முடியும். இன்றைக்கி தேமுதிகவை திட்டுறாங்க. நேற்று வரை நான் ரெடியாக இருக்கேன், நான் அதிமுகவில் இருக்கேன், அதிமுகவுக்கு வர்றேன், இந்த கூட்டணியில் தான் இருக்கேன்னு சொல்லி பாஜகவால் எந்த கூட்டணிக்கு போகாமல் இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள், பாவம், அவரை வந்து நீங்கள் நம்பி போனார் பாஜகவை. இன்றைக்கி என்னாச்சு? அவரை வந்து நடுத்தரில் கொண்டு போய் விட்டாங்க. அப்போ அவர் என்ன செய்வார்? அவருடைய அரசியல் நிலையை காப்பாற்றணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ அவர் ஒரு முடிவு எடுத்தால் அவரை வந்து எம்ஜிஆருக்கு விரோதி, ஜெயலலிதாவுக்கு வருதுன்னு சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் 2 நாளைக்கு முன்னே அவர் சேர்றதுக்கு முன்ன வரையும் நான் அதிமுக தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரை கண்டுக்கவே இல்லை. சரி, உங்களுக்கு அதிமுக தான் கண்டுக்கல, ரைட். ஆனால் பாஜக அவரை தன் கையகத்தை வச்சிருந்து பாஜகவுடைய அந்த கூட்டணியில் நின்று எலெக்ஷனில் நின்றாரு. அப்போவாது அவரை வந்து நம்மளோட நம்பி வந்தார். அதிமுக நம்மளை துரோகி அல்லது எதையோ சொல்லிட்டு அவங்க தனியாக போய் நின்றாங்களே. நாம் கண்டுக்க வேண்டிய ஒரே ஆள் ஓபிஎஸ் தானே, அவரை கண்டுக்கணுமேங்கிற அந்த ஒரு எண்ணமும் கூட இல்லாமல் அவரை நட்டாற்றில் கழட்டி விட்டா. அது மட்டும் இல்லை, இடையில திரு தினகரன் அவர்கள் என்ன செஞ்சார்? நாங்கள் வந்து 2 பேரும் ஒன்றா இருக்கோம்னு சொன்னார். இந்த 2 பேரையும் இணைச்சி வச்சது நான் தான் சொல்லி திரு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ இப்படியெல்லாம் இருந்தவர்கள் எங்கே போனார்கள்? ஓபிஎஸ்ஸை விட்டுட்டு. அப்போ தன்னந்தனியாக அவரை தனிக்காட்டில் விட்டால் என்ன நடக்கும்?
அதாவது நலவென்பால ஒரு வார்த்தை வரும். அதாவது காரிரில் கானகத்தே காதலியை கைவிட்டு போனதும் வேந்தருக்கு தகுமோங்கிற வார்த்தை. அது சாதாரண வார்த்தை இல்லை. அதாவது காதலியை போய் காரிரில் கைவிட்டு போக முடியுமா? அப்போ அப்படி இருந்த ஒரு ஓபிஎஸ்ஸை 3 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்க ஓபிஎஸ்ஸை இன்னைக்கு தென் மாவட்டங்களில் அதிகமான வாக்குகள் வச்சிருக்க ஓபிஎஸ்ஸை அநியாயமாக கைவிட்டுட்டு இன்னைக்கு அவரை போய் நீங்கள் திட்டுறீங்களே. அப்போ இப்படித்தான் உங்கள் கூட்டணி இன்னும் முழுமை பெறல. அதிமுக அவங்க தெரியாது இல்லை. அதிமுக நிலைமை என்ன? இருக்கிறவங்கள கால்வாசி பேர் வெளியே வந்துட்டாங்க. பலர் திமுகவுக்கு வந்துட்டாங்க, பலர் தாவேகாவுக்கு போயிட்டாங்க. தாவேகாவுக்கு உங்களுக்கு வந்து திரு செங்கோட்டையன் உட்படலாம் போல அவர்களையே உங்களால் தக்க வைக்க முடியல. அப்போ அதிமுக இன்னைக்கு 70% 60%ன்னு தெரியல. சரி, அங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி, பலம் வாய்ந்த கட்சி பாமக. அதனுடைய நிலைமை என்ன? அது ஒன்றுக்கு பாதியாக பிரிஞ்சு கிடக்குது. அப்போ அவர்களுக்குள்ள இப்போ சண்டை, அவர்களுக்குள்ள வழக்கு. இந்த மாதிரி எங்களுக்குள்ள எந்த கூட்டணிக்குள்ள எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கா? கிடையாது. சரி, தேமுதிக அவங்கள நம்பி தொடர்ந்து பல ஆண்டுகளாக உங்க கூட வந்தவங்க. பாஜகவோட வந்து 2014 2 இடங்களை வாங்கி கொடுத்தாங்க. 1 இடம் 2 இடம் 2 இடம் தங்களை தியாகம் செய்து அன்னைக்கு தேமுதிக தங்களுக்கு சீட்டு கிடைக்கல. ஆனால் ஒரு பாஜகவுக்கும் ஒரு பாமகவுக்கும் அவங்களுடைய உதவி தான் வெற்றியை தருச்சு. அந்த தேமுதிகவுக்கு நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்காம எல்லாத்தையும் தானே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டதன் விளைவு இன்னைக்கு அநியாயமாக தேமுதிக கூட்டணி இழந்துட்டீங்க. அப்போ செய்கிற தப்பு பூரா இன்னைக்கு அதிமுக, அதுக்கு பின்னால் இருக்குது பாஜக. இப்படி செஞ்சுட்டு இன்னைக்கு உங்கள் கூட்டணி 2021 கூட்டணி முக்கால்வாசியா போச்சு, 2024 கூட்டணி பாதியா போச்சு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில காங்கிரஸ் கூட்டணி நாங்க வலிமையா இருக்கோம், சீட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், டேபிள்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க 2-3 தடவை மீட் பண்ணிட்டோம். எங்களை மீட் பண்றதுக்கு திருமதி கனிமொழி அம்மா வந்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காங்கிரஸை பார்த்து காங்கிரஸ் திமுக கூட்டணி சரியில்லை எங்களுக்குள்ள பேச்சு வரத்தான் செய்யும். ஒரு கல்யாணம் சொன்னா நிச்சயதார்த்தம் சொன்னா எத்தனை பவுன் போடுறது, எவ்வளவு ரூபா போடுறது, யார் மண்டபத்துக்கு செலவு எடுக்கிறது, யார் சாப்பாடு, இதெல்லாம் பேசித்தான் ஆகும். அதனால இன்னும் காலம் இருக்கிறது, பேசிக்கொண்டு இருப்போம். நிச்சயமாக ஒரே நாளில் முடியும். எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தியும் எங்களுடைய கூட்டணியுடைய தலைவர் தமிழ்நாட்டில் திரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் 2 பேரும் ஒரு முடிவு எடுப்பாங்க. நல்ல முடிவு வரும். அதை பற்றி கவலையே பட வேண்டிய வேலை இல்லை. சரி, உங்க முதல் பார்வை எடுத்துக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் கரூர் சம்பவம் நடக்குது, ஒரு துன்பமான நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுக்கு முக ஸ்டாலினுக்கும் போன் போட்டு பேசுறாரு, கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கும் போன் போட்டு பேசுறாரு. கேட்டா காங்கிரஸ்ல இருக்கிற மூத்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க, எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பாரு ராகுல் காந்தி, பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பாரு. உண்மைதான், ரொம்ப நல்ல விஷயம் தான், அவர் ஜனநாயகவாதி தான். பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இறந்து போன 41 பேர் குடும்பத்துக்குள்ள பேசியிருக்கணும். இங்க தமிழ்நாட்டுல அரசியல் களம் என்ன? திமுக தான் காரணம் சொல்லுது. தொடர்ந்து போய் சொல்லாதீங்க. அன்னைக்கு முதல்ல போய் நின்றது காங்கிரஸ், அவங்களுக்கு பணம் கொடுத்தது காங்கிரஸ். நீங்க விமர்சிங்க, ஆனா நீங்க யாருக்கோ நல்லது செய்யற மாதிரி நீங்க நான் தொடர்ந்து பாக்குறேன். நாங்க சரியா இருக்கோம் சொல்றோம், நீங்க தொடர்ந்து அநாகரிகமா கேவலமா விமர்சிக்கிறீங்க. ஒரு அளவு இருக்கு. போன மாசம் பேசுறது தளபதி பேசுறது 10 நாளைக்கு முன்ன பேசுறதா வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க. நான் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கேன்? அநாகரிகம் என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்க பத்திரிகையாளரை போடுறீங்க, நீங்க அநாகரிகமா பேசுறீங்க. திமுக கூட்டணி அசிங்கப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க யோசிச்சு பேசுங்க. நீங்க ஒரு நிமிஷம் கூட்டணிக்கு எதிரா பேசுறீங்க, காங்கிரஸுக்கு எதிரா பேசுறீங்க. திமுக கூட்டணிய காங்கிரஸ் பலம் இருந்தால் திமுக கூட்டணி பலம் இருக்கும், பலம் இருக்கு. ஏன்னா நான் திமுக கூட்டணி இருக்கும் சொல்றோம். இன்னைக்கு செல்வ பெருந்தகை எங்க தலைவர் பேசுறாரு, எங்க தலைவர் KC வேணுகோபால் பேசியிருக்காரு. எதிரா பேசுறவங்கள பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. திரு இதயதுல்லா, உங்களுடைய இறுதி கருத்து? என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் காங்கிரஸ் உடைய மாநில துணைத் தலைவர், மூத்த தலைவர். நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். இதில் யார் எதுவும் சொல்கிற பற்றி நான் கவலைப்படல. சங்கை பத்மா எவ்வளோ சொன்னார், அதை பற்றி ஏன் கவலைப்படல? அவர் சொல்கிறது மக்கள் கேட்கட்டுமேன்னு தான் நான் விட்டுட்டேன். குமார் கூட சொல்கிறாரு, இப்போ 2 பேருக்கு என்ன ஆசை, காங்கிரஸ் அப்படி பிரித்து போய் கொண்டு போய் தாவை கால என்னுடைய ஆசை சொல்லாங்க. சங்கை இந்த குறுக்க பேசாதீங்க. ஓகே ஓகே, எவ்வளவு பொய் சொல்றீங்க, நான் ஏதாவது பதில் சொல்லலான்னு சொல்லலை. அதனால நம்ம என்ன சொல்ல வரோம், எதுனாலும் சொல்லிட்டு போட்டோம். யார் சொல்றது என் கட்சிக்காக வேண்டி, எங்க கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்கு, தெளிவாக இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 2 பேருமே விமர்சிச்சாங்க. திரு ராஜகம்பீரன் முதல் 3 நிமிஷம் காங்கிரஸ் விமர்சிச்சாரு. நான் அவருக்கு ஏன் பதில் சொல்லலை. ஆனால் 10 நிமிஷத்தில் 9 நிமிஷம் தொடர்ந்து நண்பர் சுவாமிநாதன்
அவர் ஒரு நல்ல பத்திரிகையாளர், நான் இல்லைன்னா சொல்லலை. அது இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு காங்கிரஸ் மேல எந்த கோபத்தில் வந்தான்னு தெரியல. நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், திமுகவுக்கு நம்ம அவரு ரெண்டு கருத்துக்களுக்கு அவதூறா தான் அவர் சொன்னாரு. தம்பி கொஞ்சம் ஒரு நிமிஷம், இதெல்லாம் வந்து நீங்க அடிக்கடி பேச வரணும். இப்படி பேசுனீங்கன்னா உங்களை யார் கூப்பிட போறப்ப? ஒரு செகண்ட், அந்த செகண்ட்லாம் வேணாம், செகண்ட்லாம் வேணாம். நான் என்ன சொல்ல வரேன், என்னை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா சொல்றேன், எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் 10 மாதத்துக்கு முன்னே பேசுனது, 3 மாதத்துக்கு முன்னே பேசுனதெல்லாம் பேசி அது பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு விமர்சனம் பண்ணுங்க, காங்கிரஸ் விமர்சனம் பண்ண. காங்கிரஸ் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி இல்லை, அப்படி ஒன்றும் பெரிய தர்ம கட்சிலாம் இல்லை. அப்படி ஒரு தர்ம கட்சியாக இருந்தால் என்னைய மாதிரி உழைக்கிறவங்கள 89 சீட்டு கொடுத்து 14 முறை எனக்கு சீட்டு கொடுக்காத கட்சி காங்கிரஸ் கட்சி. ஏன் இந்த கட்சியில் இருக்கேன்? பெருந்தலைவர் காமராஜர் என்னை கொண்டு வந்தார். எனக்கு சீட்டு நோட்டெல்லாம் நான் தாண்டியவன். அதனால தான் எனக்கு விருது கொடுத்த 5 லட்சம் ரூபாயை கூட முதல்வர் கையிலே நான் திருப்பி கொடுத்தேன். எனக்கு கொடுத்தது காமராஜர் விருது. இதெல்லாம் வந்து நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் வந்து காங்கிரஸை விமர்சனம் பண்ணுங்க, பண்ணுறதுனால அது திமுக காங்கிரஸ் கூட்டணியை வந்து ஒரு பலவீனத்தை கொண்டு போயிடக்கூடாது. அந்த ஆதங்கம் தான் எனக்கு. எங்களுக்கு எய்ம் வந்து நாங்கள் வெற்றி பெறணும், பாஜக இதில் வந்துடக்கூடாது, தாவேக்கா இந்த பக்கம் கூட வரக்கூடாது. இந்த 2 பேருமே பாஜகவுடைய எண்ணம் கொண்டவர்கள் தான். அப்ப அவர்களை ஆதரிக்கிற மாதிரி ஆதரிச்சு காங்கிரஸை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்தனா அது திமுகவுக்கு தான் பாதகம். மக்களுக்கு புரியும். நான் ஏன் பெரும்பாலும் பொறுமையா இருக்கேன்னு சொன்னா, எனக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறணும். அதுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ செய்வேன். ஆனா திமுகவுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லி காங்கிரஸை மட்டும் விமர்சிக்க கூடாது. விமர்சிங்க, திமுகலையும் சில பேர் தவறா பேசலாம், காங்கிரஸ்லையும் தவறா பேசலாம், ரெண்டையும் சேர்த்து விமர்சிட்டு அப்படி செய்யுங்க. அப்படி சில பத்திரிகையாளர் இருக்காங்க, நான் அதைத்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். சுவாமிநாதன் மாதிரி நல்ல பேச்சாளர், நல்ல பத்திரிகையாளர், கொஞ்சம் ஒரு அளவுக்கு காங்கிரஸ் விமர்சிக்க கூடாது நான் சொல்ல. மீண்டும் சொல்வது, இன்றைக்கு நாங்கள் கூட்டணி தெளிவாக இருக்கோம், சீட் ஷேரிங்க்கு நாங்கள் வந்துட்டோம். அங்கே இன்னும் கூட்டணியே ஒன்றும் சேராமல் இருக்கு. அந்த கூட்டணி இருந்தவங்கள அவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து அதிகார பகிர்வு நாங்கள் கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ தான் அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களே சொன்ன மாதிரி திரு நயினா நாகேந்திரன் கேட்குறாரு. அதனால நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். எங்கள் கூட்டணியை யார் எப்படிப்பட்டவர்கள் பாஜக உருவில் வந்தாலும் சரி, பாஜகவை மறைமுகமாக வந்தாலும் சரி, நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. பொதுவாகவே 145 வருஷ கட்சி காங்கிரஸ், இந்தியாவை பூரா ஆண்ட கட்சி அதுதான். பல தவறுகள்னால மக்கள் கைவிடப்பட்டு மாநில மாநில கட்சிகள் எல்லாம் வளர்ந்தது. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, இப்போ மாநிலங்களுக்கு கொடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, லஞ்சமும் ஊழலும் பெருத்து வளர்ச்சியும் குறைந்திருக்கிறது. என்னவென்பதை மக்கள் தான் முடிவு செய்வார்கள். அவருடைய கையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் உள்ளது. தேர்தல் தேதி அறிவித்தவுடன் இதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும், பரப்புரைகள் மேற்கொள்ளப்படும். அப்போது மக்கள் என்ன செய்வார்கள், அந்த தேர்தல் அன்று அவருடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது, அந்த தீர்ப்பு எவ்வாறு இருக்கிறது கொண்டும் நாம் மீண்டும் விவாதிக்கலாம். இன்று அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து மிக்க நன்றி.